இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித தேவசகாயம் அவருடைய 8ஆம் நாள் திருவிழாவை சிறப்பிக்கும் இந்த புனிதமான நன்னாளில் உங்கள் யாவருக்கும் புனித தேவசகாயம் வட்டார அருள்பணியாளர்கள் சார்பாக உங்களது பங்கு தந்தை, இணை பங்கு தந்தை, அன்பு மக்கள் ஆகிய உங்கள் யாவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 14 வயதுடைய ஒரு இளைஞன், சமூகம் அவனை பார்த்த பார்வை அவன் ஒரு ஊமை என்று சொன்னது. தனக்கு பேச்சு திறன் இல்லை என்று சொல்லி மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்ட இந்த சிறுவன் திடீரென்று ஒரு நாள் அம்மா என்று அழைத்தான். வார்த்தையை கேட்ட தாய் தூரத்திலிருந்து ஓடி வந்து தன் இரு கரங்களால் தன் பிள்ளையை அரவணைத்து முத்தம் கொடுக்க ஓடி வந்தாள். காலை முன்வைத்ததும் முகத்தில் வீசிய கோராலை தாயை ஒருபுறம் இழுத்துச் செல்ல, சேயை இன்னொரு புறம் இழுத்துச் சென்ற சூழலை பார்க்க முடிந்தது. ஒரு புறத்தில் இறந்து போன பிணங்கள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்க, வீட்டின் பொருட்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்ற தப்பி ஓடிய ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்த சூழலில்தான் என்னுடைய சகோதரியை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று உடன் பிறந்த 2 சகோதரர்கள் தன்னுடைய சகோதரியை தேடிக்கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் தேடி தேடி பார்த்தார்கள். இறுதியில் சகோதரியின் உடல் நிர்வாணமாய், அரைகுறை ஆடையாய், உடல் முழுவதும் இரத்தம் அங்குமிங்குமாக கொட்ட, வாயிலிருந்து நுற்பசைகள் வெளியே வர, உயிருக்காக போராடிய சூழல். 2 சகோதரர்களும் பார்த்தார்கள். இந்த சகோதரியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல யார்தான் உதவி செய்வார்கள் என்ற ஏக்கக்குரல் அங்கே பதிவு செய்யப்பட்ட வேளையில்தான் தூரத்திலிருந்து நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு அபயக்குரல் எழுப்பப்பட்டதை பார்த்தார்கள். ஒரு இஸ்லாம் சகோதரர் தன்னுடைய தலையில் இருந்த தொப்பியை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு ஓடி வந்து, உங்கள் சகோதரியை காப்பாற்ற நான் முன் வருகிறேன் என்று சொல்லி அந்த உடலை தூக்கி எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் பார்க்கிறார்கள், வலப்புறம் இடப்புறமும் அனாதை பிணங்களாக மருத்துவமனை குவியலாக சூழப்பட்ட ஒரு சூழலை பார்த்தார்கள். அந்த நேரத்தில்தான் தெரிந்த ஒரு செவிலியர் தன்னுடைய கையிலே மருந்து மாத்திரையும் எடுத்துக்கொண்டு முன்னே ஓடி வருகிறாள். அது யார் என்று சொன்னால் ஒரு இந்து செவிலியர். மருத்துவ வசதியை செய்கிறார்கள். காலங்கள் புரண்டோடியது. அந்த சகோதரி காப்பாற்றப்பட்டாள். இன்றும் உயிரோடு வாழுகிறார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் இந்த சுனாமி கற்றுத்தந்த ஒரு பாடத்தை பார்க்கிறோம். ஒருவேளை சுனாமி உயிர்களை உள்வாங்கி கோர அலையாக வந்திருக்கலாம், இந்த சுனாமி வென்றெடுக்கலாம். ஆனால் அன்று இந்த இஸ்லாம் சகோதரர் இல்லை என்று சொன்னால், இந்த இந்து சகோதரி இல்லை என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவ சகோதரியின் உயிர் கடவுள் பிச்சையாக கொடுத்திருப்பாரா என்று கேட்டால் அது ஒரு கேள்வியாகத்தான் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இங்கே சகோதரத்துவ மனநிலை இருந்த ஒற்றை காரணத்தினால் அந்த உயிரானது காப்பாற்றப்பட்டதாக பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, வாழ்வினுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒருவேளை இந்த சகோதரத்துவ உணர்வு என்பது இல்லாமல் இருந்தாலும், உள்ளத்தின் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மனிதனை தேடி ஓடி சென்று உதவி செய்வதன் வழியாக இந்த சகோதரத்துவ உணர்வை நம்மால் கண்டிப்பாக கண்டுகொள்ள முடியும். சகோதரத்துவம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக துறையாக இருக்கலாம், அது பல ஆண்டுகளாக எழுதப்பட்ட இலக்கியங்களாக இருக்கலாம், ஏன் சமூகம் சார்ந்த துறைகளாக இருக்கலாம், எல்லோரும் இந்த சமூகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும், வியாகுலத்தை நீங்கள் ஏற்றெடுக்க வேண்டும், இந்த சகோதரத்துவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றுதான் கற்றுக்கொண்டே தந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் மனித மனம் இந்த சகோதரத்துவ உணர்வை ஏற்றுக்கொண்டு செயலாக்கம் செய்வதுதான் கடினமான போன ஒரு சூழலில்தான் இன்றைய நாள் இந்த தலைப்பை வியாகுல அன்னையினுடைய விழாவிலே நாம் சிந்தித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
கிறிஸ்தவத்தின் அடிப்படையினுடைய பின்புலத்தில் பார்க்கின்ற போது தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வின் 3 ஆண்டுகள் பணிவிடை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சகோதரத்தை அவர் போதித்தார். பல உவமைகளை சொன்ன மனிதர், பல அதிசயங்களை செய்த மனிதர், பல அற்புதங்களை நடந்தேற்றிய மனிதர், தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் பலவிதமான சட்டங்களை பின்பற்றிய மனிதர், தன்னுடைய உயிர் போகக்கூடிய கடைசி தருவாயில்தான் அருமையாக தன்னுடைய சீடர்களுக்கு போதித்துவிட்டு சென்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தை 31 இந்த சகோதரத்துவத்தை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக கற்றுவிட்டு சென்றதை பார்க்கிறோம். உன்மீது நீ அன்பு கூறுவது போல உன்னுடைய அயலானையும் உன்னுடைய அடுத்திருப்பவர்களையும் நீ அன்பு செய்வதில்தான் இந்த சகோதரத்துவ உணர்வு என்பது ஒட்டுமொத்தமாக அடங்கி இருக்கிறது என்பதை தன்னுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய கட்டளையாக பதிவு செய்து விட்டார். எனவே அவர் தந்த இந்த சகோதரத்துவ இந்த கட்டளை அப்படியே மண்ணோடு மடிந்து போகவில்லை. அதை அவருடைய சீடர்கள் பின்பற்றினார்கள். அதை தன்னுடைய மக்களுக்கு வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்குமே பிரபலமான அற்புதமான ஒரு மனிதரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சவுல் என்று சொல்லக்கூடிய பவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துடிதுடித்து வாழ்ந்த ஒரு சூழல். கிறிஸ்தவமே உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்த மனிதர் வாழ்வின் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு மனமாற்றத்தை கண்டுகொள்ளுகிறார். கண்டுகொண்ட மனிதர் கிறிஸ்துவுக்குள் நுழைந்த ஒரே காரணத்திற்காக சிறைக்குள்ளே அடைக்கப்படுகிறார். சிறையில் அவதிப்பட்டு துன்பப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் தான் ஒனேசிமுஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்த பவுலை சந்திக்க முயற்சி எடுக்கிறார். பவுலிடத்தில் அவர் உரையாடுகிறார். யார் இந்த ஒனேசிமுஸ் என்று சொன்னால், பிலமோன் என்று சொல்லக்கூடிய அவரது வீட்டிலேயே ஒரு அடிமையாக பணிவிடை செய்தவர் இந்த ஒனேசிமுஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர். பிலமோனுடைய இல்லத்திலே வேதனைப்பட்ட இவர் தான் பெற்ற அத்தனை துயரங்களையும் அனுபவங்களையும் பவுலடியாரோடு அந்த சிறை கைதியாக்கப்பட்ட அந்த இடத்திலேயே அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். பகிர்ந்து கொண்ட சூழலில்தான் பவுலடியார் பிலமோன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு தன்னுடைய கடிதத்தை சிறையிலிருந்து எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர் இவ்வாறாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 11-12 அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பு அவன் பயனற்றவனாக இருந்தான், இப்பொழுது அவன் எனக்கும் உனக்கும் பயனுள்ள மனிதனாக மாறி போகிறான். மீண்டும் அவனை நான் உன்னிடத்தில் அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன் என்று சொன்னால், என்னுடைய இதயத்தின் இதயமாக நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன் என்று சொல்லி பிலமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். அவரது தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த வரிகளில் இவ்வாறாக சொல்லுகிறார், நீ இனிமேல் அவனை அடிமையாக கருதக்கூடாது, அடிமைக்கு மேலாக, அதாவது உன்னுடைய சகோதரனாக நீ அவனை கருத வேண்டும் என்று சொல்லி அங்கே சகோதரத்துவ உணர்வை அவர் வென்றெடுப்பதை பார்க்கிறோம். எனவே கிறிஸ்தவ கோட்பாட்டின் அடிப்படையில், கிறிஸ்தவ கொள்கைகளின் அடிப்படையில் கிறிஸ்தவம் எதை கற்றுத்தருகிறது என்று சொன்னால், இந்த சகோதரத்துவ உணர்வு என்பது எல்லோருடைய உள்ளத்திலுமே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். எனவே தான் பவுலடியார் தன்னுடைய கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 28வது இறைவார்த்திலே அவர் சொல்லுகிறார், இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் அடிமை உரிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றாக இணைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் என்பதை பவுலடியார் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆக மொத்தம் கிறிஸ்தவம் தரக்கூடிய ஒட்டுமொத்தத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக பார்ப்பது மனிதநேயத்தை இந்த சமூகத்தில் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். ஆன்மீக துறைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் நம்மோடு உடன் பிறந்த அன்பு செய்யக்கூடிய இஸ்லாம் சகோதரர்களும் இந்த சமத்துவத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தை தன்னுடைய ஒட்டுமொத்த கடவுளாக நினைத்து வழங்கக்கூடிய அவர்கள் தங்களுடைய திருக்குரானிலே அருமையாக 49வது அதிகாரம் அத்தியாயம் 10 சொல்லுகிறார்கள். அல் குஜராத் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே அவர்கள் கோடிட்டு சொல்வது என்னவென்று சொன்னால், நம்பிக்கையின் பெயரில் எல்லோருமே உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே,
ஆன்மீகம் சார்ந்த எல்லா துறைகளிலுமே இந்த சமத்துவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு அடிப்படை கூறாக அன்பு என்பது நம் எல்லோரிடத்திலும் விதைக்கப்பட வேண்டும் என்பதை இன்றும் கற்றுக்கொண்டு தருகிறார்கள். இலக்கியத்தின் பின்புலத்தில் பார்க்கிறோம், காலங்கள் தோன்றிய தொடக்கத்திலிருந்து மறைந்து போன நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய ஓலைச்சுவடுகளில் எழுதி வைத்து இலக்கிய ரீதியாக நமக்கு சொல்லித் தந்த அருமையான பாடங்களை கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இலக்கியத்திலே புறநாறு என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை நம்முடைய பள்ளிக்கூடத்திலே நாம் கண்டிப்பாக படித்திருப்போம். அதில் கணியன் பூங்குன்றனார் 192வது பாடலிலே அருமையாக சுட்டி காட்டுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி அருமையாக போதித்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே என்னுடைய ஊரை சார்ந்தவர்கள், எல்லோருமே என்னுடைய சொந்தக்காரர்கள் என்ற சகோதரத்துவ அந்த ஆளுமை பண்பை இலக்கியம் கற்றுத்தருவதாகவே பார்க்கிறோம். திருவருள்பா என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே 6வது திருமறையிலே அருமையாக வள்ளலார் சொல்லுவார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று சொல்லி இயற்கை மீது ஒரு சகோதரத்துவ உணர்வை, இயற்கையை கடந்த இந்த சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நசுக்கப்பட்ட எல்லோரையும் நான் பார்க்கின்ற போது அந்த சகோதரத்துவ உணர்வு என்பது சமூகத்தில் கண்டிப்பாக தழைத்தோங்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். இதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளிலேயே 972வது திருக்குறளில் சொல்லுகிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொல்லி அவர் கோடிட்டு 1.5 வரிகளிலே நமக்கு சொல்லி தந்தார். பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லோருமே சமமானவர்கள். எனவே இலக்கியங்கள் போதித்து தரக்கூடிய பாடமும் இதுவாகத்தான் பார்க்கிறோம். சமத்துவத்தை இந்த சமூகத்தில் வளர்த்தெடுப்பதில்தான் இந்த இலக்கியத்தின் நோக்கமாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது. சமூக பின்புலத்தில் ஒவ்வொரு சமூகத்துறையாளர்களும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடத்தை பார்க்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே அருமையாக கேள்விப்பட்ட பிரெஞ்சு புரட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உலகமே ஒரு வரலாற்றின் பின்புலத்தை இன்று பார்க்கக்கூடிய சூழலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரெஞ்சு நாட்டிலே அவர்கள் தங்களுடைய சமூக கட்டமைப்பை 3ஆக பிரித்து பார்த்தார்கள். அந்த 3 கட்டமைப்பும் எப்படி என்று சொன்னால், முதல் பிரிவிலேயே இந்த மத குருக்களும் அவர்களுடைய குடும்பங்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டார்கள். 2வது பிரிவில் யார் என்று சொன்னால் இந்த மந்திரிகளும் பட தளபதிகளுமே ஆட்சி செய்த ஒரு சூழல். 3வது அந்த பிரிவில் யாரை வைத்தார்கள் என்று சொன்னால் சாதாரண தொழிலாளிகள், விவசாயிகள், ஏழை மக்கள், பாமர மக்கள், தங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் பிளப்பிற்கே மிக வேதனைப்படக்கூடிய மக்களாக பார்த்த சூழலில் தான் முதல் பிரிவும் 2வது பிரிவை சார்ந்த மக்களுக்கு அங்கே வரி விலக்கானது கொடுக்கப்பட்ட சூழல். அவர்கள் அந்த நாட்டிற்கு வரி செலுத்த வேண்டாம் என்ற ஒரு சட்டத்தை எழுதப்பட்ட சூழலில் தான் அந்த பிரான்ஸ் நாட்டு, பிரெஞ்சு நாட்டிலே மக்கள் பசியால் வாடக்கூடிய சூழல். 2 பிரிவை சார்ந்த மக்கள் வரி கட்டக்கூடாது, 2 பிரிவை சார்ந்த மக்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், எல்லாம் அவர்களுக்கானது என்று சொல்லப்பட்ட அந்த சூழலில் 3வது பிரிவை சார்ந்த மக்கள் நசுக்கப்பட்டார்கள், ஓரம் கட்டப்பட்டார்கள். ஒருவேளை உணர்வுக்கு கூட உண்பதற்கு கடினப்பட்ட அந்த சூழலில் தான் அங்கே பெரிய ஒரு போராட்டமானது ஏற்படுகிறது. இந்த போராட்டத்தினுடைய முன்னிலையில் தான் நேஷனல் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை இந்த 3வது பிரிவை சார்ந்த மக்கள் அங்கே பதிவு செய்கிறார்கள். எல்லோரும் சமம் என்று பேசுகிறோம், எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறோம். எதற்கு இந்த ஏற்றத்தாழ்வு? ஒரு பிரிவு, 2ஆம் பிரிவு, 3ஆம் பிரிவு என்று சொல்லி ஏன் இந்த நாடு இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி பல போராட்டங்கள், பல உயிர் தியாகங்கள் செய்யப்பட்ட சூழலில் தான் அங்கே அந்த பிரெஞ்சு புரட்சி முடிந்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாங்கை கொண்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் பேசுவதற்கான உரிமை உண்டு, எல்லோரையும் சமமாக கருதப்பட வேண்டும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிப்பின் பெயரால் அல்லது கல்வியின் பெயரால் யாரும் இங்கு வேறுபடுத்தப்படக்கூடாது. எல்லோரும் பிறப்பால் சமமானவர்கள் என்று சொல்லக்கூடிய
அந்த கொள்கையானது பிரெஞ்சு புரட்சியின் வழியாக உருவானது வரலாறு சொல்லித்தரக்கூடிய பாடமாக பார்க்கிறோம். ஆக இயேசுவில் பிரியமான என் அன்பு சொந்த உறவுகளே, ஆன்மீகத்துறையை பார்த்தோம், இலக்கியத்தின் பின்புலத்தில் பார்த்தோம், சமூகத்துறையின் பின்புலத்தில் பார்த்தோம். எல்லோரும் சொல்லித்தரக்கூடிய பாடம் இந்த சகோதரத்துவ உணர்வு. மனிதனை மனிதனாக, மனிதனை மனித நேயமுள்ள மனிதனாக பார்ப்பதுதான் சகோதரத்துவம் வளர்த்தெடுக்க முடியும் என்ற அடிப்படை ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். அன்புக்கினியவர்களே, இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் தெரியும் எது சகோதரத்துவம் என்று. ஆனால் இன்று சகோதரத்துவம் எங்கே போனது? எங்கே இருக்கிறது இந்த சகோதரத்துவம்? உண்மையில் நம் உள்ளத்தில் இந்த சகோதரத்துவம் இருக்கிறதா என்று கேட்டால் அதை எளிமையாக சொல்ல முடியும். இவ்வளவு பாரம்பரியமாக சொல்லித்தந்த நம்முடைய தலைமுறைகளும் இலக்கியங்களும் ஆன்மீகவாதிகளும் சமூக தலைவர்களும் சொல்லித்தந்த அந்த சகோதரத்துவ உணர்வை ஒற்றை வார்த்தையில் இந்த சமூகம் மடக்கி போடிவிட்டது. எப்படி தெரியுமா? சக மனிதனை, தெரிந்த அல்லது தெரியாத ஒரு மனிதனை பார்க்கின்ற போது நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எதுவென்று தெரியுமா? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்போம். அவன் ஆண்டனி என்று சொன்னால் உள்ளத்திலே தோன்றும் இவன் கிறிஸ்தவன். கிறிஸ்தவத்தின் பெயரால் அவனை வேறுபடுத்தி அடையாளத்தை மனதுக்குள் புதைத்து வைக்கிறோம். உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டால் ரஹீம் என்று சொன்னால் அவனை முஸ்லிம் என்று சொல்லி அவனது சமயத்தை மனதில் பதிவு செய்கிறோம். உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டால் சக்தி என்று சொன்னால் இவன் ஒரு இந்துவை சார்ந்தவன் என்று சொல்லி ஒற்றை பெயரிலேயே ஒரு மனிதனை நாம் இங்கே பிரித்து பார்க்க சூழலில் இருக்கிறோம். சக மனிதனை பார்க்கின்ற போது நீ செய்யக்கூடிய தொழில் என்ன, உன்னுடைய வேலை என்ன என்று சொல்லி யதார்த்தமாக சிரிப்போடு அப்படியே நாம் கேட்கக்கூடிய இந்த வார்த்தையில் அவரது தொழிலை வைத்து இவன் இந்த ஜாதியை சார்ந்தவன் என்று சொல்லி அடிப்படையாக அங்கே ஒரு முகமூடித்தனமாக ஒரு கேள்வியை இங்கே நாம் பதிவு செய்கிறோம். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் இந்த சமூகம் சகோதரத்துவ உணர்வை இன்று இழந்து போயிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு எதுவும் தெரியாது என்றெல்லாம் நாம் அப்படியே கடந்து போக முடியாது. இன்று படிக்காத மக்களை விட படித்த ஆறறிவும் கல்வித்திறனும் பெற்ற மனிதர்களிடத்தில் தான் ஜாதி கொள்கையும் சமயப்பற்றும் மொழிப்பற்றும் நிறப்பற்றும் அதிகமாக பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புக்கினியவர்களே, ஜாதியின் பெயரால் ஒரு மனிதனை பார்க்கின்ற போது சகோதரத்துவம் செத்துக்கொண்டே இருக்கிறது. வெள்ளைத்தோல் கருப்பு தோல் என்று சொல்லி பாகுபாடுகள் பார்த்து பழகுகின்ற போது சகோதரத்துவம் செத்துக்கொண்டே இருக்கிறது. எங்கே போய் கொண்டிருக்கிறது? அறிவியல் வளர்ந்துவிட்டது, விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது, தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. மனிதர்கள் படித்து படித்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டான். விஞ்ஞானத்தின் முயற்சியால் விண்ணுலகிலே மனிதன் நடக்க முயற்சி எடுத்து விட்டான். ஆனால் மனிதனின் பகுத்தறிவில் மட்டும் ஏன் மாற்றம் கிடைக்கவில்லை? எங்கே போனது இந்த சகோதரத்துவ உணர்வு என்று கேட்டால் அது வெறுமையாக்கப்பட்டு கேள்வியாக தொங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. எனவே வியாகுல அன்னைக்கு 8ஆம் நாள் திருவிழா எடுக்கிறோம். இவ்வளவு மிகப்பெரிய ஜொலிப்பான ஆடம்பரமாக இந்த விழாவை எடுக்கும் இந்த சூழலில் 8ஆம் நாள் திருவிழாவின் மறையுறையும் கடந்து போகும் மறையுறையாக இருக்கக்கூடாது. பார்க்கக்கூடிய என் சகோதரன சகோதரியை, என் அயலானை நான் அன்பு செய்வதில்தான் சகோதரத்துவ உணர்வானது அங்கே வளர்த்தெடுக்கப்படுகிறது. எதனால் இந்த சகோதரத்துவ உணர்வு வளர்த்தெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அன்பு என்பது இங்கே வெறுமையாகி போனது. அன்பு என்பது இங்கே வெறுமையாகி போனது. எனவே தான் இன்றைய முதல் வாசகத்திலே லேவியருக்கு எழுதிய அந்த நூலிலே அருமையாக சொல்லப்படுகிறது, உன்னுடைய அயலானை நீ பழிக்க கூடாது, உன்னுடைய அயலானை நீ எதிரியாக பார்க்க கூடாது என்று சொல்லி முதல் வாசகம் சொல்வதையும், இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை எதுவென்று சொன்னால், அழுவோரோடு அழுங்கள், மகிழ்வோரோடு மகிழுங்கள். உங்களுடைய கண்ணீர் ஒரு அயலானுக்காக என்று சொன்னால் அதுதான் அன்பு கலந்த சகோதரத்துவ உணர்வு. உங்களது மகிழ்ச்சி ஒரு அயலானுக்காக என்று சொன்னால் அதுதான் அன்பு கலந்த ஒரு சகோதரத்துவ உணர்வு என்பதை நாம் நம்முடைய இறை வார்த்தைகள் கற்றுத்தருவதாக பார்க்கிறோம். ஒருவேளை இந்த மறையுறையின் சிந்தனை உள்ளத்தை தாக்கலாம், இது நம்முடைய வாழ்வை தாக்க வேண்டும், வாழ்வில் ஒரு மாற்றத்தை கண்டுகொள்ள வேண்டும். சக மனிதனை சகோதரனாக பார்க்கக்கூடிய அந்த பாங்கு, அந்த மனநிலை நம்மிலே இருக்க வேண்டும். இறந்து போன
மறந்து போன நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஃப்ரெட்டேலி தூத்தி என்று சொல்லக்கூடிய அந்த மடலின் 8வது பாகத்திலே சொல்லுகிறார், இந்த உலகம் எல்லோருக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எல்லோருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்பதை அந்த மடலிலே அருமையாக சுட்டி காட்டினார். அன்புக்கினியவர்களே, இறுதியாக உங்களிடத்தில் பகிரப்போகக்கூடியது, இன்று மனிதன் ஒன்றே ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இந்த அறிவியலின் மோகம் வளர்ந்து விட்டது. அது எதுவென்று சொன்னால், இன்று திருப்பலிக்கு வந்தாலும் எங்கு சென்றாலும் கையில் நாம் எடுத்து செல்லக்கூடிய இந்த அலைபேசி, கண்டிப்பாக ஆப்பிள் போன் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஆப்பிள் போனை கண்டுபிடித்தவர். தன்னுடைய 56வது வயதிலே இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்து போனார். இந்த ஆப்பிள் போனை கண்டுபிடித்த வேளையில்தான் இவருக்கென்று பிரபலமான ஒரு மக்கள் கூட்டம் இருந்தது. பேரும் புகழும் மகிழ்ச்சியும் செல்வமும் ஆடம்பர வாழ்வும் இவருடைய வட்டத்திற்குள் சூழ்ந்து நின்ற சூழலில் எல்லாவற்றையும் அனுபவித்த மனிதர் தன்னுடைய வாழ்வினுடைய ஏதோ ஒரு உச்சக்கட்டத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார். பாதிக்கப்பட்ட மனிதர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அந்த சூழலில் தன்னுடைய உயிர் போகும் நேரத்தில் தான் அவர் அருமையான சொன்ன வார்த்தைகள் நெஞ்சை உருக்கி போனதாக பார்க்கப்படுகிறது. 30 ரூபாய் கடிகாரமும் 3 லட்ச கடிகாரமும் ஒரே நேரத்தை தான் இந்த உலகத்திலே காட்டுகின்றது. செலவழிக்க வாய்ப்பில்லாத போது 100 ரூபாய் இருந்தாலும் 1 கோடி இருந்தாலும் அது வீணற்று போனது. அதே வேளையில் நீங்கள் தனிமையாக்கப்பட்ட பிறகு 300 சதுர அடி வீட்டில் வாழ்ந்தாலும் 30 சதுர அடி வீட்டில் வாழ்ந்தாலும் அது ஒரு பயனையும் தராது என்று சொல்லுகிறார். வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விற்கான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் வருவதை அவர் கண்டுகொண்டார். எனவே எல்லாம் வெறுமையாக்கப்பட்டாலும் உலகத்தில் வாழுகின்ற போது எல்லோரையும் சகோதரர்களாக பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் அவர்தான் என்பதை அறிகிறோம். எனவே இயேசுவில் பிரியமான என் அன்பு சொந்தங்களே, இந்த சகோதரத்துவ உணர்வை வளர்த்தெடுக்க நமக்கு ஒன்றே ஒன்று தேவை. என்ன தேவை என்று சொன்னால், அன்பு என்பது தேவை. புனித தெய்வ சகாயம் கடவுளின் அன்பால் ஈர்க்கப்பட்டார். எனவே மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவுக்குள் நுழைந்தார். தன் உயிர் போகக்கூடிய அந்த இறுதி இரத்த துளி விழுகின்ற வேளையில் கண்டிப்பாக மனதுக்குள் நினைத்திருப்பார், இந்த சமூகம் அன்பு என்ற தீயால் எரியப்பட வேண்டும். அதன் வழியாய் சகோதரத்துவ உணர்வு இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அன்பு என்பது எளிமையானது அல்ல. ஒருவரை அன்பு செய்வது மிக மிக கடினமான ஒன்று. வியாகுலங்கள் என்று சொன்னால் என்ன? துன்பம், துயரம். 14 நிலைகளிலும் தன்னுடைய அன்பு மகனின் பாடுகளை அன்னை மரியாள் தியானித்ததன் வழியாய் தன் பிள்ளையை அன்பு செய்தார், இந்த உலகத்தை அன்பு செய்தார். எனவே அன்பு சொந்தங்களே, பலரை அன்பு செய்கின்ற போது காயங்கள் உண்டு, வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. வியாகுலங்களை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அதன் வழியாக அவன் பிறரை அன்பு செய்ய முடியும். அந்த அன்புதான் சகோதர பாசத்தை இந்த உலகத்தில் வளர்த்தெடுக்க முடியும். ஆமேன்.